இன்றைய நாள் 15/1/2025 குரோதி வருடம் தை மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை, குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:34. கரணம் 6 மணி முதல் 7:30 வரை. திதி இன்று அதிகாலை 4:24 வரை பிரதமை, பின்பு துதியை. நட்சத்திரம் இன்று காலை 11:53 வரை பூசம், பின்பு ஆயில்யம். யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 11:53 வரை மூலம், பின்பு பூராடம். மேஷராசி நேயர்களே, எதிர்பார்த்த விஷயங்கள் நல்ல விதத்தில் நிறைவேறும். தேவையற்ற குழப்பங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும். அலைச்சல்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. இதுவரை இருந்து வந்த கவலைகள் விலகும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். அஸ்வினி நிம்மதியான நாள். பரணி நிதானம் தேவை. கிருத்திகை அக்கறை தேவை. ரிஷபராசி நேயர்களே, வேலை தொடர்பான முயற்சிகளில் நினைத்தது நிறைவேறும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உடன் பிறந்தவர்களின் ஆதாயங்கள் கிடைக்கும். மனதில் புதுவிதமான லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். அனுகூலமான சூழ்நிலைகள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நினைத்தது நிறைவேறும். ரோகிணி நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மிருகசிரேஷம் அனுகூலங்கள் உண்டாகும். மிதுனராசி நேயர்களை, தேகநலன் சீராகும். வீட்டில் உள்ளவர்களினால் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் விலகும். மகிழ்ச்சியான நிலை உண்டாகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். உடன் இருப்பவர்களை பற்றிய நெருக்கம் உண்டாகும். ஆதாயங்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மிருகசிரேஷம் தேக்கநிலை நீங்கும். திருவாதிரை போட்டி பொறாமைகள் விலகும். புனர்பூசம் ஆர்வம் உண்டாகும். கடகராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் கிடைக்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். நிதானமாக செயல்படுவது நல்லது. பணியில் உள்ளவர்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். பொருளாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். கவலைகள் மறையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் மாற்றங்கள் கிடைக்கும். பூசம் தடைகள் நீங்கும். ஆயில்யம் சிக்கல்கள் தீரும். சிம்ம ராசி நேயர்களே, தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். மனதிற்கு பிடித்தவர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். எதிர்பார்த்த திடீர் செலவுகள் உருவாகும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். நினைத்தது நிறைவேறும். சிந்தனைகளும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மகம் யோசித்து செயல்படவும். பூரம் நினைத்தது நிறைவேறும். திறம் அனுபவங்கள் கிடைக்கும். கன்னிராசி நேயர்களே, பொருள் வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகமாகும். வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும். புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். பொன்பொருள் சேர்க்கைகள் உருவாகும். தேகநலனில் முன்னேற்றம் உண்டாகும். கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் சேமிப்புகள் கூடும். ஹஸ்தம் அனுபவங்கள் கிடைக்கும். சித்திரை முன்னேற்றம் உண்டாகும். துலாம் ராசி நேயர்களே, மனதில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் கடமைகள் அதிகமாகும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். ஆர்வமான நிலை ஏற்படும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். திடீர் அலைச்சல்களினால் அனுபவங்கள் கிடைக்கும். உதவிகள் கிடைக்கும். சாதகமான முடிவுகள் எதிலும் அமைய பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நினைத்தது நிறைவேறும். சுவாதி சந்தர்ப்பங்கள் கூடும். விசாகம் அனுபவங்கள் உருவாகும். விருச்சிகராசி நேயர்களை, உடன் பிறந்தவர்களினால் நன்மையான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். மேலதிகாரிகள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நன்மைகள் உண்டாகும். அனுஷம் முயற்சிகள் கைகூடும். கேட்டை கடமைகள் அதிகமாகும்.
தனுசு ராசி நேயர்களே, சுப செய்திகள் கிடைக்கும். வீட்டில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. பொருள் வரவுகளில் தேக்கநிலை வந்து நீங்கும். லாபங்கள் ஏற்படும். மற்றவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் மகிழ்ச்சிகள் உண்டாகும். அலைச்சல்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மூலம் செலவுகள் ஏற்படும். பூராடம் நிதானம் தேவை. உத்திராடம் பேச்சுக்களை குறைக்கவும். மகர ராசி நேயர்களே, ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும். மகிழ்ச்சியான நிலை உருவாகும். மாற்றங்கள் கிடைக்கும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். ஆலய வழிபாட்டை மேற்கொண்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திராடம் ஆர்வம் உண்டாகும். திருவோணம் உதவிகள் கிடைக்கும். அவிட்டம் மாற்றங்கள் ஏற்படும். கும்பராசி நேயர்களே, உடன் இருப்பவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். பணப்பரிவர்த்தனைகளில் இருந்து வந்த தேக்கநிலை நீங்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் தடைகள் விலகும். சதயம் கௌரவங்கள் மேலோங்கும். பூரட்டாதி நெருக்கடிகள் நீங்கும். மீன ராசி நேயர்களே, எதிலும் லாபமான நிலை ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள். லாபகரமான சிந்தனைகள் உண்டாகும். ஆதாயத்தை மேம்படுத்துவீர்கள். நட்பு வட்டாரத்துடன் சேர்ந்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். குழந்தைகள் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும். சுபிட்சங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். பூரட்டாதி மாற்றங்கள் கிடைக்கும். திரட்டாதி ஆதாயங்கள் உருவாகும். ரேவதி மகிழ்ச்சியான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய வேதம் அஸ்ட்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.